ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செமையா இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஒரு பிராண்ட் நியூ எபிசோட்ல தான் இருக்கும். என்ன கேம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 ரீமாஸ்டர். ஆல்ரைட் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா எபிசோட் 2ல இருக்கோம். நம்ம கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம கேமுக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசா பார்த்துக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஆல்ரைட், ஹியர் வி கோ கைஸ். இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லென்த்தா இருக்க போகுது. ஸோ நீங்க வந்து ரிலாக்ஸ்ட் அப்படியே சாஞ்சுக்கிட்டு உட்காந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு இந்த ஷோவை என்ஜாய் பண்ணுங்க. ஆல்ரைட் கைஸ், நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இந்த இடத்துல தான் டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தோம். அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நீ வந்து அவங்க கூட இருந்தது மிஸ் பண்ணுறியா? யாரு? ஜெஸ்ஸியை பற்றியா பேசுற? இல்லை. ஸோ நீங்கள் 2 பேரும் தானே ஒன்றா இருந்தீங்க அப்படின்னா. டேய், ஜெஸ்ஸி வந்து உண்மையிலேயே நல்ல பையன். அவனோட பேரண்ட்ஸும் வந்து வேற லெவல் பேரண்ட்ஸு. அவங்க ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பைலட்டில் வச்சுருக்காங்க. வேற லெவல் ஃபேமிலி. ஏய், இதை பற்றி நம்ம பேசவே இல்லையே, ஆட்டோ பைலட் பற்றி. எனக்கும் சொல்லணும்னு தோணலை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்ககிட்ட ஒரு பூனைக்குட்டி இருக்கு. அந்த பூனையும் பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்கும் அப்படின்றான். ஓகே, கண்டிப்பாக நம்ம பேசலாம் அப்படின்றான். ரைட், ஸோ பார்த்தீங்கன்னா கேட்டுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பூனை இருக்கு. அது வந்து உனக்கு பிடிக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறேன். என்னதான் இருந்தாலும் இன்னொரு உமன் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் டேலண்டான ஆர்டிஸ்ட்டு அப்படின்றாங்க. எப்படியும் உனக்கு மேலே வயசு உள்ளவங்க தானே அப்படின்னா. ஆமாம் கண்டிப்பாக அப்படின்றான். இன்ட்ரெஸ்டிங்ன்றாங்க. ஆல்ரைட் கைஸ், லெட்ஸ் கோ. ஜம்ப் எக்ஸ் டு ஜம்ப். ஷிம்மரை வந்து இங்கே டைப் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகே, அந்த குதிரையை தான் சொல்கிறாங்க. ஆல்ரைட் கைஸ், போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஹேய், ஸ்பெக்டாகுலரா வந்து வேற லெவலில் உனக்கு ஒரு விஷயம் நான் காட்டலான்ட்டு இருக்கிறேன். உன்னோட மைண்டே வந்து வேற லெவலில் இருக்கும். நான் சொல்கிறேன், என் பின்னாடி வந்து காட்டு அப்படின்றான். ஆல்ரைட் கைஸ், இவங்க பார்த்தீங்கன்னா 2 பேருமே வேற லெவலில் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் லாஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரி தான். ஓகே, நம்ம என்னென்னு பார்த்துருவோம். ஆல்ரைட், வாவ் கைஸ், இந்த வியூ பாருங்க, செம்மையா இருக்குது. ஆல்ரைட், இந்த வியூவை தான் அவன் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், போய் என்னன்னு பார்த்துருவோம். நான் சொல்லலைங்க, இந்த வியூ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது அப்படின்றாங்க அவங்களும். உண்மையிலேயே அற்புதமாக இருக்கு. ஸோ எவ்வளோ டைமண்ட் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஒவ்வொரு வேர்களுக்கும் பார்க்கவே ரொம்ப ஷைனிங்காக இருக்குது அப்படின்றாங்க. என்னத்தை நம்ம சைன் பண்ணணும் அப்படின்றான். ஓகே வா அப்படின்றாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜோலும் டாமியை தேடி தான் இவங்க வந்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் நீங்கள் எபிசோடில் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். ஜோலு டாமி எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஸோ நம்ம பேட்ரோல் பண்ணி ஆகணும். ரைட், ஸ்கெட்ச் வரைஞ்சாச்சு. ஓகே, ஜேர்னல் என்ட்ரி ஆடட். பார்த்துருவோம். ஓ ஆமாங்க, அந்த ட்ரீ அவள் சொன்னால, அவள் சொன்ன டைலாக்ஸ் அப்படியே வரைஞ்சி விட்ருக்கா. ரைட், ஸோ பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் கிட் எல்லாமே நம்மளுக்கு வந்து அன்லாக் ஆயிடுச்சு. லெட்ஸ் கோ. ஆனால் கன்னை மட்டும் நம்ம ஏம் பண்ணி ஸ்வாப் பண்ண முடியல. பிகாஸ் இன்னி கொஞ்சம் தூரம் முன்னாடி போகணும். ஸோ ஜெஸ்ஸி வந்து எதுக்கு இந்த ரூட்டில் வந்தான்? அவன் வந்து யூஜின் கிட்ட போயிருந்தான். ஓகே, யூஜின் தானே அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமெடியான ஒரு மனுஷன் அப்படின்றான். ஸோ யூஜின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எலக்ட்ரானிக் ஸ்டப்ஸு, ஒரு சயின்டிஸ்ட் மாதிரிங்க. அவன் வந்து வேற லெவலில் ஒயரும் கையுமா தான் சுற்றிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ ஆளுக்கும் ஒரு வேலை பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து கன்னில் வந்து வேற லெவலில் ஒரு என்ன சொல்கிறது, கன் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆளாக இருந்திருப்பாரு. இன்னொருத்தர் வந்து சயின்டிஸ்டாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வேலை. அதே மாதிரி யூஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரும் கையுமா சுற்றிட்டு இருப்பானா. அண்ட் அவன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வேற இடத்துல பில்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி டீனாவும் சொல்கிறாங்க. கைஸ், ஸோ இந்த வழியாக போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா ரகசிய பாதை போல். இதுக்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பாதையை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரோலிங் டவரு. இந்த டவரில் வந்து ஜோலும் டாமியும் இந்த வழியாக வந்துட்டு போயிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணுறாங்க. அது என்னென்னு போய் இப்போ நம்ம ஃபர்தராக பார்ப்போம். கைஸ், நம்மளோட சேனலில் லாஸ்ட் ஆஃப் அஸ் கம்ப்ளீட் சீரிஸாக போட்டுக்கிறோம். நீங்கள் என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எபிசோடாக கிடச்சிடும். இல்லை ஸ்பெசிஃபிக்கான இந்த எபிசோட தான் நான் கண்டினியூ பண்ண வந்திருக்கேன்னா நீங்கள் இதையே கண்டினியூ பண்ணிக்கலாம் கைஸ். ஆல்ரைட், ஸோ இங்கே வந்து சைன் பண்ணணுமாமா. என்ன இடம் இது? இது வந்து ரேடியோ டவரு. ஓகே, ஸோ இந்த இடத்த வந்து ரேடியோ டவர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு. ரைட், நாட் பேட். ஸோ பார்த்தீங்கன்னா பிஸ்டல் ஆமோஸ் ஃபைன். ஓ இதான அந்த லாக் புக்கு.
ஆமாம் இந்த ஜேர்னல் என்ட்ரி மாதிரி. ஸோ இதில் வந்து நம்ம சைன் பண்ணிடலாம் கைஸ். ரைட். ஸோ கரெக்டாக எலி அண்ட் டீனா கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் சைன் இன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பாரு அப்படின்றாங்க. என்னென்னு போய் பார்ப்போம். பைனாகுலரில் ஏதோ பார்க்குறா. ஸோ அந்த டவுனு, அந்த டவுனில் பாரு, அதுதான் நம்ம போக வேண்டிய லாஸ்ட் ஸ்டாப்பு. ஓகே. அந்த டவுனு, அந்த பிக் பெல் டவர் மாதிரி இருக்குது பாருங்க, அதுதானே? ஆமாம் அதே தான். ஸோ அடுத்த லுக் அவுட் நம்ம அங்கே தான் போய் பார்க்கணும். ஓகே போய் பார்த்துடலாம். குதிரை கிட்ட போயிடலாம் டக்குன்னு அப்படின்றாங்க. ஓகே நம்ம இங்கே வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அண்ட் குதிரை கிட்ட போய் பார்த்துடலாம் கைஸ் என்ன நடக்குதுன்னு. லெட்ஸ் கோ. எனக்கு ஒரு கேள்வி. நேற்றுலேருந்து ஒரே துணியை போட்டு சுற்றிட்டு இருக்கிறியா அப்படின்றான். இதெல்லாம் வந்து சுத்தமாக நீட்டாக தானே இருக்குது அப்புறம்ன்றேன். நான் வந்து ஜட்ஜெலாம் ஒன்றும் பண்ணல. இது வந்து பெட்ரோலிங் நம்ம பண்ணிட்டுக்கிறோம். நம்ம வந்து இன்ஃபெக்டடை கொல்லணும், ஃபேன்சியாக ட்ரெஸ் போட்டு சுற்றுறக்கு இல்லை. ஸோ அதனால தான் நான் இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்கிறா. கைஸ் கேர்ள்ஸ் டாக். ஓகே நம்ம ஷிம்மரை வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஷிம்மர் வந்து நம்ம குதிரை பேர் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி. ஓகே கமான் ஷிம்மர் போயிடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்குல்ல இந்த இடம் ஃபுல்லாக. ஓகே கைஸ் போயிடலாம். இப்போ வந்து இந்த சைடு போகணுமா? குச்ரு. ஓகே கண்டினியூ பண்ணிடலாம். ஜர்னி. ஸோ நம்ம யூஜின் மாதிரி நம்மளும் அவுட்டாக போகணும் அப்படின்னா என்னது ஸ்ட்ரோக்லாம் பண்ணிட்டு வெளியே போகணுமா என்ன? இல்லை அதெல்லாம் நல்லா இருக்கும், ஓல்டேஜ் மாதிரி இருக்கும், பழைய வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்றான். எங்கே இந்த மாதிரி இடத்துல ரெக்லெஸ்ஸாக இருக்கிற இடத்துல நம்ம எப்படி ஓல்டேஜாக பண்ண முடியும்? ஏதோ ஒன்று ஸ்னோலேருந்து தப்பிச்சா போதும், கவலைப்படாத, நான் வந்து பூட்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்றான். கால் விரைக்காமல் இருந்தால் சரி, ஆக்சுவலாக வந்து எண்ணெய் கொல்லாமல் இருந்தால் சரி அப்படின்றான். ஆல்ரைட் கைஸ். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அண்ட் போயிடலாம். ஓகே ஸோ இந்த ஹவுசஸ்லாம் நம்ம செக் பண்ணணுமா? கண்டிப்பாக செக் பண்ணணும். ரொம்ப குவைட்டாக இருக்குது. என்கிட்ட சப்ளைஸ் இருக்குது, உனக்கு வேணும்னா நீ வந்து செக் பண்ணிட்டு வா அப்படின்றான். நம்ம கண்டிப்பாக சப்ளைஸை வந்து எடுத்தாகணும். ஆல்ரைட் கைஸ் நம்ம சப்ளைஸ் பொறுக்க ஆரம்பிச்சிடலாம் ஆஸ் யூஷுவல். அண்ட் லாஸ்ட் ஆஃப் அஸில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்கேவேஜ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ நிறைய பார்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா வந்து நம்ம அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேமிலி இருந்திருக்காங்க. அண்ட் இன்ஃபெக்டட் வந்தனால இந்த இடத்த வந்து காலி பண்ணிட்டு வேற பக்கம் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. உயிரோட இருக்காங்களான்னு தெரில. ஆல்ரைட் கைஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டேப்லெட் கிடச்சிருக்கு, செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே 7 டேப்லெட் தான் கிடச்சிருக்கு. ஃபைன். ஸோ பீப்புளெலாம் எந்த சைடு போயிருப்பாங்க எனக்கு தெரியல அப்படின்றா. ஸோ அவுட் பிரேக் அப்புறமா நான் வேறு லெவலில் கண்ட்ரியை நான் சுற்றி பார்க்கணும். அதாவது இந்த அவுட் பிரேக்கு முன்னாடி, அப்பாக்லிப்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இந்த மாதிரி சம்பவம் ஆகிப்போச்சு அப்படின்றாங்க. ஸோ ஜெஸி வந்து பார்த்தீங்கன்னா கனடாவுக்கு போகலான்னு ரொம்பவும் பேசிகிட்டு இருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெரிய வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்க்க வேண்டிய இடம், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெஸி சொல்லிகிட்டே இருப்பான். ஆக்சுவலாக நாங்கள் அங்கே தான் போகலான்ட்டு இருந்தோம். ஓகே எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீம் இருக்குது. இன்றைக்கி நைட் நீ என்ன பண்ண போகிற அப்படின்றான். நான் வந்து என்ன திங்க் பண்ணிட்டுக்கிறேன்னா ஜோலை இன்வைட் பண்ணி ஒரு படம் பார்க்கலான்ட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் 2 பேரும் கோவம்லாம் இல்லைல்ல, சண்டை போடாமல் தானே ஒன்றா இருக்கீங்க. ஆக்சுவலாக எல்லியும் ஜோலும் சண்டை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் பார்ட்லேயே அவன் சொல்லியிருப்பான் ஜோலு, டாமி கூட கேட்டுருந்துருப்பான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான், அதாவது ஐ மீன் ஃபஸ்ட் எபிசோடில். கைஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆமோஸ் அண்ட் ஹெல்த்து கிட்டு எல்லாமே கிடைக்குதுன்னா கண்டிப்பாக ஜாம்பிஸு நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன் கைஸ். ஆல்ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு கிடைக்குது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமிக் புக்ஸு, அதாவது ஃபஸ்ட் பார்ட்லலாம் காமிக் புக்ஸ் கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு ஆக்ஷன் ஃபிகர்ஸ் கார்ட்ஸ் மாதிரி கிடைக்குது. அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க போல். ஸோ என்ன கார்டு அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கர்டஸ் அண்ட் வைப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனிமி சீரிஸ் மாதிரி இருக்காமா, அதில் வர கேரக்டர்ஸோட கார்ட்ஸை தான் கலெக்ட் பண்ணிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரைட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா அப்படின்றா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்னீக் பண்ணி அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பண்ணியே தான் இருக்குது. ஓகே ஸோ நம்ம மேல் வெளியே ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ரைட். ஸோ எங்கே நம்ம ஷிம்மர் குதிரை அங்கே இருக்குது. ஓகே
ஆக்சுவலாக நம்ம போகிற இடத்துக்குலாம் அந்த குதிரை வந்து ஃபாலோ பண்ணிட்டே வருது பாருங்க, 2 குதிரையும். லைக் கைஸ் ஷிம்மர் ஏறி போயிடலாம். ஸோ அவங்களோட விஷயம் என்னது அப்படின்னா 2 கமாண்டோஸ் இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட மனுஷங்களை வந்து பொழந்து கட்டிட்டு போயிட்டே இருந்தானுங்க. ஸோ ஓகே, இது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. நீ நைட்டு கண்டிப்பாக எனக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது இவ்வளோ ஜோலோ பார்க்க போகிற படத்தை பற்றி அவள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுக்கிறா. டீனாவும் வராலாமா? ஓகே லெட்ஸ் கோ. நல்ல விஷயம். ஓ இங்கே பாருங்க பிளட் பாத். ஓ மை காட், ஃபுல்லாக இங்கே பாருங்க ரத்தம். இது என்ன மானா? ஓ மை காட், ஆமாங்க. ஜாம்பிஸ் கண்டிப்பாக ஜாம்பிஸோட வேலையாக தான் இருக்கும். மானை சூறையாடிட்டு போயிருக்கானுங்க. குதிரைங்களுக்கு ஈஸியாக தெரியுங்க. கண்டிப்பாக குதிரைங்க தான் பண்ணியிருக்கோம். ஐ மீன் ஜாம்பிஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே தான் எங்கேயோ சுற்று வட்டாரத்தில் இன்ஃபெக்டட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்றாங்க. இப்போ உன் கண்ணுக்கு எதாவது தெரியுதா அப்படின்ற? நம்ம போய் ஃபைண்ட் இன் பண்ணுவோம், அதாவது கண்டுபிடிச்சி பார்த்துருவோம். ஓகே குதிரைகளாக நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கணும், சமத்தாக இருக்கணும். ஏதாவது ஜாம்பி இருந்துச்சுன்னா ஓடி போயிருங்க பண்ணி. ஆக்சுவலாக நம்ம ஷிவர் பேசுகிறது நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா திடீர்னு எவனோ வந்துட்டான். ஓகே ஜாம்பிஸ் சத்தம் கேட்குது. கண்டிப்பாக இந்த பில்டிங்குள்ளே தான் இருப்பானுங்க. இது என்ன ஆக்சுவலாக என்ன பில்டிங்னு தெரில. எப்படி இது உள்ளே போனாங்கன்னு தெரில. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம எப்படி உள்ளே போகிறது. ஓகே போய் பார்த்துருவோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் நம்ம போகணும் அப்படின்றா. நிறைய பேர் இருக்கானுங்க. அதுவும் இல்லாமல் 2 பேர் என்ன கண்ணுக்கு தெரியுது. ஓகே ஸோ ரன்னர்ஸ் இங்கே இருக்கானுங்க. ரைட். ஸோ ஒரே ஒருத்தர் இருக்கான் இந்த சைடு. இவனை வந்து ஸ்டெல்த் கில் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு நம்மளுக்கு தெரியாது சரியா. ஸோ டக்குன்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு மானை வேட்டையாடிட்டு சூறையாடிட்டு இந்த கால் துண்டு மாதிரி வருங்க, மானோட கால் துண்டு. அதை அப்படியே இழுத்துட்டு தரன்னு இழுத்துட்டு வந்து இங்கே போட்டு வச்சிருக்கான். ஆக்சுவலாக இந்த மான் எப்படி சிக்கியிருக்கும் பாவம். ஓகே ஒருத்தன் செத்துட்டான். அதாவது இந்த பில்டிங்கில் இருக்கிற ஒருத்தன் செத்துட்டான். ஓகே கைஸ், ஸோ இந்த இடம் பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டாமா. உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துடலாம் வேறு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எவனோ ஒருத்தன் வருவான். ஓகே கைஸ், ஸோ டோர் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே சதத்து கேட்டு ஒருத்தன் வராங்க. ஓகே பாட்டில் எடுத்துட்டான். ரைட். ஸோ குவிக் டர்ன் ஓடு. பாட்டில் போட்டு வீசி ஸ்ட்ரைக்கா. ஓகே ஃபைன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எலிக்கு வந்து வேறு லெவலில் காம்பேக்ட்லாம் கொடுத்துருக்கானுங்க செகண்ட் பார்ட்டில். ஸோ வளர்ந்துட்டானால அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து அவளுக்கு கன்னு சுட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரொம்ப பெரிய பொண்ணாயிட்டா கைஸ். ஸோ வேறு லெவல் தான். அவளோட காம்பேட்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த பேரிகேட் மாதிரி வச்சுட்டு இந்த சைடு போயிருக்காங்க. ரன்னர் வந்து எப்படி இதுக்குள்ளே வந்திருப்பான்? ஜன்னலை பொழந்துட்டு ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேர்த்த கொண்டுட்டோம். ஸோ இன்ஃபெக்டட்லாம் எப்படி இந்த சைடு பெட்ரோலெல்லாம் மோப்பம் பிடிக்கிறாங்கன்னு தெரில. நானும் ஜோலும் வந்து ஒரு நாள் பெட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் மாதிரி இருக்குது. அது ஞாபகம். ஓ இங்கே வருங்க எத்தனை பேர் இருக்கானுங்க. 1 2 அண்ட் இந்த சைடு ஒருத்தர் இருக்கா 3. ஓகே ஸோ நான் ஒருத்தனை கொல்றேன், நீ ஒருத்தனை கொல்லு அப்படின்னு சொல்கிறாவ. ஓகே அவன் நம்மளை கண்டுக்கல. அண்ட் பார்த்தீங்கன்னா உள் டோர் வழியாகவும் உள்ள ஒருத்தர் இருக்கான் அந்த ஷட்டர் வழியாக. ஓகே ஃபஸ்ட் நம்ம இவனை பொழந்தலாம். ஓகே ஸோ இவனை போட்டு பொழந்துட்டு அண்ட் அவள் வந்து டீனா அவளையும் கொண்டான்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் வேறு லெவல். டீனா குட் ஜாப். ஸோ அவளையும் அவள் கொண்டா. அண்ட் இங்கே ஒருத்தர் இருக்கான். இவனை ஸ்டெல்த் பண்ணலாமா இல்லை ஷூட் அவுட் பண்ணிடலாமா? வேணாம். இவனை ஃபஸ்ட்டு ஸ்டெல்த் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஷூட் அவுட் பண்ணலாம். ஏன்னா ஷூட் அவுட் பண்ணிட்டோன்னா வந்து உள்ளே இருக்கவங்களாம் அலர்ட் ஆயிடுவானுங்க. அண்ட் உள்ளே எத்தனை பேர் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. புல்லட்ஸ் நம்மளுக்கு ஆமோஸ் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே ஒருத்தங்க ஓடிட்டு இருக்கிறான். இவன் என்ன பண்ணலாம்? ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர் தான் இருப்பானுன்னு நினைக்கிறேன். என்ன பொழந்தலாமா? ஓகே ஜஸ்ட் பார்ப்போம். ஷூட் அவுட் பண்ணிடலாம் இந்த வாட்டி. ஓகே ஒரே ஒருத்தன் இன்னொருத்த கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறான் கைஸ். ஓகே ஷூட் அவுட் பண்ணிடலாம். கண்ணு முன்னாடி நின்னா கூட அவனுக்கு அலர்ட் ஆகிறான். போடு. அவ்வளோதான் வேறு லெவல். ஓகே இனி ஒரே ஒருத்தர் வரான். டீனா பார்த்துக்கிட்டா போல். ஓகே டீனா பார்க்கல. போடு. அவ்வளோதான் வேறு லெவல். முடிஞ்சான். 2 பேர் செத்துட்டானுங்க. ஃபைன். ஸோ இந்த பில்டிங்கை நம்ம கிளியர் பண்ணிட்டோம். அண்ட் இங்கே ஏதாவது ஆமஸ் ஏதாவது கிடைக்கும். கண்டிப்பாக சப்ளைஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். எல்லாருமே செத்துட்டானுங்க. ஓகே ஸோ வந்து இன்னி சூப்பர் மார்க்கெட்டை நம்ம கிளியர் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. நிறைய பேர் இருக்கானுங்க சூப்பர் மார்க்கெட்டில். அங்கே போய் பார்க்கணும். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு சேல் ஸ்டோர் மாதிரி. ஸோ இந்த ஸ்டோரை தான் நம்ம தம்சம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்டோர் வழியாக அந்த சைடு ஏதாவது ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக நம்ம பூந்துன்னா சூப்பர் மார்க்கெட்டை ரீச் பண்ணிடலாம்.
ரைட். ஸோ நம்மளோட ஷூட்டிங் ஸ்கில்ஸ், ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் தட்டி விட்டு மோட்டிவேட் பண்ணுங்க கைஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மோட்டிவேஷனும் வேறு லெவலில் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் தான் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் இன் தமிழ் ஃபுல் கேம் பிளேவை நம்ம ரிவ்யூ பண்ணிட்டுருக்கோம். ஓகே, மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு வழி இருக்குது. நீ மேலே தூக்கி விடு, பூஸ்ட் பண்ணி விடு அப்படின்ட்டா. நேஷ்னல் போஸ்டல் சர்வீஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு போஸ்ட் கார்டு இமெயிலில் அந்த போஸ்ட் வண்டிலாம் இருக்குல்ல, போஸ்ட்மேன் வண்டி, அந்த மாதிரி ஒரு வண்டி. ஸோ மேலே ஏதோ ஒரு வழி இருக்குது, அந்த வழியாக நம்ம போகலாம் அப்படின்றா. ஓகே, என்னடா வந்து டீனா பூஸ்ட் பண்ணலேன்னு நினச்சேன். நல்ல வேலை நம்மளை தூக்கி விட்டா. ஓகே, ஸோ அங்கே தான் போகணுன்னு நினைக்கிறேன். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிற வழி அதாங்க. சரி, எப்படி உள்ளே போகிறது அப்படின்றாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு பேக் சைடில் இருக்கும். மார்க்கெட்டுன்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க இந்த வண்டி. ஓகே, இது வழியாக பூந்து போயிடலாம் அந்த சைடு. ஓகே, பொறுத்து இந்த பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே ஓகே, ஒன்றும் எவன்டா நான் கூட டீனா நினச்சேங்க. சாம்பியா வேற லெவல். போச்சு போட்டு போட்டு என்னடா தவையில் அடிக்கிற. வேற லெவல். நைஸ் ஷாட் டீனா. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, உனக்கு அடியில் ஒன்றும் பண்ணல. போட்டு தள்ளு, தவையில் தட்டுற மாதிரி தட்டிட்டான். இன்ஃபெக்டட் மட்டும் ஆயிராத அப்படின்றான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ இம்யூன் வந்து டீனாக்கு தெரியாது. அவன் வந்து ரகசியமாக தான் வச்சிருக்கா. ஓகே, எல்லாம் கூல் தான். ஏடா ஒரு பிளட் பேட்ச் கூட நம்மகிட்ட இல்லை. ஹாய் கைஸ், போக கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆமோஸ் கண்டிப்பாக எடுக்கணும். முக்கியமாக ஹெல்த் கிட் ரொம்பவே எடுக்கணும். சுத்தமாக இல்லை, ஃபுல்லு லோ ஹெல்த் ஆயிடுச்சு கைஸ். அவ்வளோ கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் வழியாக ஏறிடலாம். அந்த சைடு போகணுன்னா நம்ம இந்த வழியாக தான் போய் ஆகணும். அண்ட் ஓடி போய் குச்சலாம் கைஸ். ஓகே, ஸோ மேலே அந்த ஓப்பனிங் தெரியுது பாருங்க, அந்த வழியாக போயிடலாம். கமான் டீனா, என் பின்னாடி போ. ஓகே, நான் உள்ளே வந்துட்டேன். ஸோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. அதாவது சூப்பர் மார்க்கெட்டோட ஆஃபீஸ். ஸோ சப்ளைஸை நம்ம செக் பண்ணணும் அப்படின்றா. கண்டிப்பாக சப்ளைஸ் செக் பண்ணால் தானே. ரைட்ஸ், இது பேரிகேட் போட்டிருக்கு. இந்த டோர் வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிட்டு போயிடலாம் கைஸ். இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஓ, ஆல்கஹால் தானே அது. அதே தான். இங்கே ஒரு ரேக்ஸும் இருக்குது, துணியும் இருக்குது. ஓகே, ஸோ ஹெல்த் டுட்டோரியல். ஓகே, ஹெல்த் கிட் ரெசிப் அன்லாக். ஓகே, கிராஃப்ட் பண்ணிடலாம் கைஸ். கிராஃப்ட். ஓகே, ஸோ நம்ம கிராஃப்ட் பண்ணியாச்சு. அண்ட் பேட்சப் பண்ணிடலாம், எக்யூப் பண்ணிடலாம். அதாவது ஓ கைஸ், இந்த ஹாப்டிக்லாம் வேறு லெவலில் இருக்குது ஃபேன்சியில். ஓகே, டீனாவில் மட்டும்தான் அதை திறக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்போர்ட்ஸ் உள்ளே இருக்குது, மாஸ்க் போட்டுக்கோ அப்படின்றாங்க. ஆல்ரைட், ஸோ டோரை ஓப்பன் பண்ணிடலாம். ஞாபகம் வச்சுக்கோ, உன் மண்டையை நான் சுடணும்னு எனக்கு ஆசை இல்லை அப்படின்றா. ஆல்ரைட் கைஸ், கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் போயிடலாம். அண்ட் டார்ச் லைட் ஆன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த இடம் பாருங்கள், வர்க்க போல் கன்றாவியான ஒரு இடம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வயசான இன்ஃபெக்டட்லாம் இருக்கும். மேபி அந்த ப்ளோடர் கூட இருக்கலாம், அண்ட் மண்டக்காசாயம் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ இன்க்ரெடிபிள்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் பீசஸ், அதாவது இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகே, ஸோ இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா. ஸோ அது வழியாக நம்ம வந்து ஆல்கஹால், பாம்ஸ் அண்ட் ஹெல்த் கிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அதுதான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஆல்ரைட், ஸோ நம்ம எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு கிராப் பண்ணிட்டோம். அண்ட் இதுக்குள்ளே பூந்து போயிடலாம். ஓகே, ஸோ இங்கே ஏதோ ஃபோட்டோ மாதிரி போட்டிருக்கு. அண்ட் எம்ப்ளாயி ஆஃப் த மார்க்கெட் திஸ் மந்த். ஓகே, ஸோ மார்க்கெட்டோட எம்ப்ளாயிஸோட ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கு. அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே கண்டிப்பாக ஜாம்பிஸாக இருப்பானுங்க. அவனும் தான் நம்ம போட்டு பழகணும். ஏ கைஸ், ஸோ அங்கே பாருங்க, அந்த ஒரு டூல் கிட் இருக்கு. அண்ட் அந்த செஸ்ட் மாதிரி. ஓகே, ஆமோஸ். அண்ட் மேலே ஏதோ லெட்டர் மாதிரி இருக்குது. என்ன லெட்டர்னு படிச்சிருவோமா? ரைட், ஸோ என்னது இது? ஓகே, கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மேனியாக்கு எழுதியிருக்கா. எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் நாளைக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டுருக்கு. கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட் பார்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து கொஞ்சம் விட்டு பார்த்தோன்னா ஒவ்வொரு டோனுக்கும் மல்டி ஃப்ரீக்வன்சி டோன் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நைஸாக கேட்கும் அந்த சவுண்டு. ஸோ அந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா நீங்கள் டக்குன்னு வந்து
அடுத்த நம்பரை நீங்கள் லாக் பண்ணி போய்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பசிலோ இல்லை நீங்கள் வந்து லெட்டர் தேடணும், ஸ்கிரிப்ட்ஸ் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது. ஸோ இந்த கேமில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் சில செஸ்ட்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்டாக கொடுத்துருப்பானுங்க. அப்போ மட்டும் நீங்கள் ரொம்ப கூர்மையாக உத்து பார்த்தீங்கன்னா, அதாவது உத்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா 2 நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 3ஆம் நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரைட். ஸோ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிக்குன்னு கேட்குது. அண்ட் இதாக தான் இருக்கும். ஓகே, அன்லாக் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அன்லாக் ஆயிடுச்சு. வேலை செய்யணும்ல கண்டிப்பாக. ஆல்ரைட். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டூல்ஸ், ஆமோஸ் நிறைய கிடைக்குங்க. டேப்லெட்ஸ், முக்கியமாக டேப்லெட்ஸ் அதிகமாக கிடைக்கும். கைஸ், லெட்ஸ் கோ. கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் நம்ம போயிடலாம். அண்ட் இங்கே கீழே ஏதோ ஒன்று இருக்குல்ல. ஓகே, பிஸ்டல் ஆமோஸ். ஸோ நிறைய நம்ம மோரோவர் எல்லாமே லோட் பண்ணியாச்சு. ஃபர்தர் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். நம்ம ஸ்கேவேஜ் எவ்வளோ அதிகமாக நம்ம பண்ணுறோமோ அவ்வளோ ஹெல்த் நம்மளுக்கு நல்லது. ஏன்னா நம்மளால் அப்கிரேட் பண்ண முடியும். ஒன்று கூட விடாமல் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துருங்க. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இதில் கன்ஸ் நீங்கள் மெயினாக அப்கிரேட் பண்ணணும். அண்ட் உங்களோட ஹெல்த் அண்ட் ஸ்கில்ஸ் வந்து மெயினாக அப்கிரேட் பண்ணணும். ஆல்ரைட் கைஸ், நம்ம போயிடலாம். ஜாம்பிஸ் எப்போ வேணால் வரலாம். போச்சுரா ஏதோ ஆகுது. போச்சுரா. ஓ மை காட், கீழே விழுந்துட்டா. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டாலா? ஓகே, இந்த இடத்துல அதிகமாக இருக்குது போல். ஓகே, இது நம்ம பழகி தூக்கிடலாம். ஓ, மண்டக்கசாயம் சவுண்டு. வந்துட்டோம். ஓ மை காட், மண்டக்கசாயம். கண்ணு தெரியாதுங்க அதுக்கு. ஓகே, ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சிருச்சா இல்லை சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சு? ஓ, அலர்ட் ஆகிட்டான். போடு. அவ்வளோதான், வேறு லெவல். போடு, அவ்வளோதான், ஹெட்ஷாட். அது மண்டையை பார்த்தாலே சொல்லணும்னு தோணுதுங்க, அந்த மாதிரி இருக்குது. ஓ ரைட் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா எலியோட செஸ்ட்லேயே விழுந்துருச்சு. வேறு லெவலில் செம்ம வெயிட்டு. 2 மண்டக்காசாக இருக்கானுங்க. ஸ்டெல்த்து, கிளிக்கர்ஸ். ஓகே, 2 பேர் தானே இருக்கானுங்க. போட்டுடலாமா? ஸ்டெல்த்தா இல்லை ஆக்ஷனா? எக்ஸ்ட்ரா குவைட்டா? ஆமாம், மூவ் ஸ்லைட்லி. அதாவது வந்து மெதுவாக மூவ் பண்ணுங்க. கீழே டைல்ஸ்லாம் உடஞ்சிருக்குல்ல. ஓகே, இந்த வாங்கிக்கோ, போடு. அண்ட் அகெயின் வாங்கிக்கோ. அவ்வளோதான், வேறு லெவல். நீ ஒரே ஒருத்தன் வரான், அத்தத்தை கேட்டு. அண்ட் வளர்ந்துடலாம். அவ்வளோதான் போடு. ஸ்டெல்த்தெல்லாம் பண்ண முடியாது. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு புல்லட் தான் இருக்குது. நிறைய பேர் இருப்பானுன்னு நினைக்கிறேன் இன்னி கொஞ்சம். ஸோ நம்ம வந்து இந்த பில்டிங் வந்து கிளியராக இருக்கா இல்லையா நம்ம வந்து மேக் ஷோராக பண்ணிக்கணும். அண்ட் நம்ம இந்த இடத்த விட்டு போயாகணும். ஓகே கைஸ், அண்ட் நம்ம பிஸ்டல் எடுத்து வச்சுக்கலாம் கைஸ் எதுக்கும். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மசி மாதிரி இருந்திருக்கு. ஃபார்மசி, அதாவது அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு ஃபார்மசி பகுதி. ஓகே கைஸ், ஸோ ஏதாவது கிடைக்கும். ஓகே, இங்கே இருக்குது. சுட்டதுக்கு கண்டிப்பாக இந்த ஏரியாவில் ஏதாவது ஆமோஸ் கிடைக்கணும் இல்லையா? கிடச்சிருச்சு. ரைட், ஃபைன். லோட் பண்ணிடலாம். ஒரே ஒரு புல்லட் தாங்க கிடச்சி. ஓகே, அவள் ஏதோ டோரை கண்டுபிடிச்சிட்டாலாமா? டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்றாங்க. ஓகே, முட்டியை வச்சு தூக்கிடலாம். ஆல்ரைட், செம்ம வெயிட்டுங்க அந்த பீரோ. ஆல்ரைட், ஃபார்மசி எம்ப்ளாய் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்கு. நான் வந்து உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வரேன் அப்படின்னா. என்ன கிஃப்ட் அப்படின்றா? ஓகே, அவள் ஏதோ கிராஃப்ட் பண்ண போயிருக்கா. அண்ட் நம்ம இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துடலாம். எலி இந்த வாங்கிக்கோ அப்படின்றா ஏதோ ஒன்று. ஓகே, எல்லாத்தையும் எடுத்துட்டு அவள் என்ன கொடுக்குறா? ஓகே, ஆல்கஹால் பாம்ங்க. ஃபைன், எரிச்சு விடுறது. ரொம்ப நன்றி அப்படின்றா. ஆல்ரைட், பார்த்து கேர்ஃபுல்லாக இரு அப்படின்றா. கவலைப்படாத, நான் ஒரு ப்ரோ தான் அப்படின்றா. மோலோட்டோ. ஸோ அவங்க ஒரு பாசையில் வந்து மோலோட்டோ அப்படின்வாங்க. ஸோ இது நம்ம கிராஃப்ட் பண்ணிடலாம் கைஸ் ஒன்று விடாமல். ஸோ இங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை ஃபஸ்ட் நம்ம எடுத்துடலாம். அண்ட் எடுத்துகிட்டு அந்த மோலோட்டோவையும் நம்ம வேறு லெவலில் கிராஃப்ட் பண்ணிடலாம் கைஸ். ஆல்கஹால் கிடச்சி. ஓகே, கிராஃப்ட் பண்ண சொல்லுது பாருங்கள். கிராஃப்ட் பண்ணிடலாம். அண்ட் அகெயின் கிராஃப்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபைன். ஸோ வேறு லெவலில் நம்ம கிராஃப்ட் பண்ணியாச்சு. அண்ட் லெட்ஸ் கோ. ஸோ மேலே ஜன்னல் தெரியுது பாருங்கள், அந்த வழியாக தான் நம்ம போய் ஆகணும். ஓகே, மேலே ஏறி போயிடலாம் கைஸ். லெட்ஸ் கோ, லெட்ஸ் டூ திஸ். ஓ, சூப்பர் மார்க்கெட் சுற்றியில் நம்ம சென்டர் ஆஃப் த பிளேஸ் பண்ணிட்டோம். ஆனால் நிறைய பேர் இருக்காங்க.
ஸோ பிளான் பண்ணி போட்டுடலாமா? ஓகே, டிஸ்ட்ராக்ட் பண்ணி இங்கே இருக்கிற கொத்தா இருப்பானுங்க. அந்த சத்தத்தை கேட்டு எப்படி வருவானுங்க? கொத்தா உள்ள தானே இது மாதிரி எத்தனை பேர் வரானுங்கன்னு போட்டு வீசிடலாம். இந்த வாங்கிக்கோ. அவ்வளோதான், எரிச்சு விட்டுறலாம். ஆக்சுவலாக பழகு மேலே போட்டோம். இந்த வாங்கிக்கோ அண்ட் அகெயின் வாங்கிக்கோ. எரிச்சு விட்டுறலாம். ஒருத்தனை கூட விட வேண்டாம், எரிச்சு விட்டுறலாம். அண்ட் இந்த நீ வாங்கிக்கோ அண்ட் அகெயின் வாங்கிக்கோ. ஆல்ரைட், வேற லெவல். ஒரே ஒருத்த மட்டும் உஷாராகி நம்மளை நோக்கி வரான். ஓகே, டாட்ஜ் ஆயிரு. ஃபைன் போட்டு போலதான் கைஸ், ஷூட் அவுட் பண்ணிடலாம். ஆல்ரைட், இந்தா. ஓகே, டாட்ஜ். இந்தா, அவ்வளோதான். நைஃப் தான். நைஃபை வச்சு ஒரே குத்துங்க. ஓகே, கன் எடுத்துடலாம் கைஸ். கண்டிப்பாக மண்டகாசை நம்மளை துரத்திட்டு வரான். போடு. வேற லெவல். ஆல்ரைட் கைஸ், சிம்பிளாக முடிச்சிட்டோம் நம்ம எல்லாத்தையும். ஸோ பிளான் தான் இதில் ரொம்பவே முக்கியம். ஏதாவது மூவ் பண்ணிட்டுக்குதா? இல்லை, ஐ திங்க் எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு ஒன்று தெரியுமா? நான் வேற லெவலில் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நம்ம 2 பேரும் ஒரு நல்ல டீம். ஆனால் பசங்களாம் வந்து நம்பவே மாட்டாங்கல்ல அப்படின்றாங்க. கண்டிப்பாக அப்படின்றான். ஓகே, வேற லெவல் லுக் அவுட்டை நம்ம பார்த்துடலாம். அடுத்த லுக் அவுட்டை தேடி போயிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு வேற லெவலில் பிரேக் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள லாக் ஆகிருக்கு. இன்னொரு விஷயம் இருக்குது. என்னை வந்து மேலே அந்த ரூஃபுக்கு மேலே தூக்கி போடணும். ஸோ அதுக்கு ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் ஐட்டம் எதாவது கிடைக்குதான்னு சுற்றிப்பாரு அப்படின்றாங்க. சுற்றி பார்த்தல கைஸ். ஸோ அந்த மேலே ஒரு ரூஃப் மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே தான் நம்ம போகணும். ஏன்னா அந்த சைடு சுற்றி போனோன்னா மேபி வேறு ஏதாவது வழி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ தான் உள்ளே போக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பிரெட் அண்ட் ஸ்வீட், இந்த இடம் பார்த்தீங்கன்னா பிரெட் அண்ட் ஸ்வீட் இருந்த இடம். உள்ளே ஒரு வழி மாதிரி போகுதுங்க. இங்கே ஒரு டோர் இருக்குது. ஓகே, இது நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் சுற்றி பார்த்துடலாம் கைஸ், ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோருக்கு உண்டான ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த வழியாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க போல். ஸ்க்ரெயின்ஸு, அதாவது ஸ்டாக் ரூம் மாதிரி இருக்குங்க இது ஆக்சுவலாக. ஆமாம், கண்டிப்பாக அது ஸ்டாக் ரூமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ எதுவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, எந்த ஒரு ஆப்ஷனும் கிடைக்க முடியுது. அண்ட் இந்த டோர் மட்டும் இல்லை. ஓகே, ஓப்பன் ஆகாது. ஏய், நான் ஒரு கேபிள் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்றான். ஓகே ஃபைன். இந்த ட்ரம்மை தூக்கு. ஓகே, தூக்கிடுவோம். கேபிள் வச்சு என்ன பண்ணுறது? ஓகே, ஏதாவது சொல்லுவாங்க. ஆல்ரைட், ஸோ கேபிள் பாருங்க. இவ்வளோ பெரிய. ஓகே ஃபைன். இந்த ரோப்பை வந்து அந்த சைடு அப் அண்ட் ஓவர் பண்ணிக்கலாம். தூக்கி போட்டோன்னா இதை வச்சு மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, மேலே தூக்கி போட்டுடலாம். ஃபைன் போட்டாச்சு. இப்போ நம்மளால் மேலே ஏற முடியும் கைஸ். ஸோ மேலே ஏறி போயிடலாம். ஓகே, நல்லா ஸ்டடியாக தான் இருக்குது. நான் போகிறேன் ஃபஸ்ட்டு மேலே அப்படின்றான். பரவாயில்ல, ட்ரில்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ட்ரில்ஸ்லாம் அவங்க ட்ரைனிங் பண்ணனால ஈஸியாக வந்து அவங்களால ஒரு விஷயத்தை பண்ண முடியுது இல்லையா? ஃபைன், ஓல்டு L1. ஓகே, கிளைம் த ரோப் ஃபாஸ்டர். ஸோ மேலே வரும்போது பார்த்து வா, ரொம்பவே காற்று வீசுது அப்படின்றான். ஸோ இதை பார்க்கும்போது நம்ம இது விளாண்டுருப்போம், லெஃப்ட் பிஹைண்டில் விளாண்டுருப்போம், எழுதி வச்சு அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே கைஸ், போயிடலாம். சூப்பர் மார்க்கெட் நம்ம கிளியர் பண்ணியாச்சு. லெட்ஸ் கோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டார்ம் அடிக்குது. லுக் அவுட்டுக்கு இன்னி எவ்வளோ தூரம்? ஆக்சுவலாக இந்த டவுனுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்றான். ஓகே, நான் உன்னை ஃபாலோ பண்ணுறேன், நீ லீட் பண்ணு அப்படின்றான். கண்ணே தெரியலங்க, அந்தளவுக்கு வீசுது பாருங்க ஃபுல்லாக. சரியான பனி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வின்டர் சீசனில் இருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், லெட்ஸ் கோ. ஃபர்தராக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இனி நம்ம எவ்வளோ தூரத்தில் வந்திருக்கோம்? ஐ திங்க் கொஞ்சம் ஹவர்ஸ் இருக்கும். ரைட் கைஸ், இதில் பாருங்க, அவள் ஹுட்டிலாம் போடுறா. வேறு லெவலுங்க. ஃபிசிக்ஸ் வேறு லெவலில் பில்ட் பண்ணியிருக்கானுங்க. பார்ட் 2ல் அப்கிரேட் நல்லா பண்ணியிருக்கானுங்க ஃபஸ்ட் பார்ட்டோட. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்ஸாக இருக்குது. போயிடலாமா? டர்ன் பேக் பண்ணாலும் நம்ம மேக்கெயின் பண்ண முடியாது, நம்ம ஃபார்வர்ட் புஷ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, டீனா இப்படி தானே போனா? ஆக்சுவலாக அந்த குதிரைக்கும் முடியலைங்க. ஓகே, கொஞ்சம் தூரம் தான் குதிரை அப்படின்றான். டீனா இனி எவ்வளோ தூரம் அப்படின்றான். அவ்வளோ வர காணுங்க. ஓகே, கீழே பார்த்தீங்களா அந்த ஹார்ஸோட கால் தடைகள் தெரியுது, அது வழியாக நம்ம ஃபாலோ பண்ணி போயிட வேண்டியதான். டீனா எங்கே இருக்க? ஓ மை காட், டீனா போயிட்டான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு சவுண்டு மாதிரி கேட்குதுங்க. அந்த லெஃப்ட் சைடில் போய் பார்த்துடலாம்.
ஓகே லெஃப்ட் சைடில் என்ன டெட் எண்டா? ஓகே இங்கே ஒரு வழி இருக்குது. டீனா எங்கே இருக்க? ரைட், ஸோ இந்த வழியாக தான் நம்ம சவுண்டு கேட்குது. ஓ இங்கே தான் அங்கே இருக்கா, ஃபைன். ஓகே சீக்கிரமா வா அப்படின்றா. நம்ம எந்த சைடு போயிட்டு இருக்கிறோம்? ஜஸ்ட் நீ நம்பு அப்படின்றா. ஓகே லீட் பண்ணு. ஆல்ரைட், ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிற கேப்பில் டீனா ஏதோ கண்டுபிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த பனியிலேருந்து தப்பிக்கணும்னு நம்ம எதாவது பண்ணணும். ஸ்டாம் பண்ணியா இதுக்குள்ளே போக சொல்லிட்டாங்க. ஆல்ரைட், அந்த குதிரைக்கு இப்போ தான் நல்லா இருக்கு போல். ஆக்சுவலாக நம்மளுக்கே காது வந்து ஜவ்வு விட்ட மாதிரியே இருந்துச்சுங்க இந்த காற்று சவுண்ட்லேருந்து. ஓகே இந்த குதிரை கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டான். ஓகே நான் டோரை பார்த்துக்கிறேன். ஆமாம்மா அதை முதல்ல சாத்து, செம்ம குளிர் அப்படின்ட்டுக்கு. நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கியா? இல்லை நான் ஏதோ ஒரு வாங்க வந்திருக்கேன். எதுவுமே இருக்காது ஆனால் இங்கே. ஆல்ரைட், ஸோ நம்ம வந்து வேறு ஏதாவது ஜாம்பிஸ் இங்கே இருக்கான்னு பார்த்துக்கலாம், செக் பண்ணிடலாம் அப்படின்றாங்க போகிறக்கு முன்னாடி. ஸோ இதான் வந்து அந்த கடையோட அந்த ஆஃபீஸ் ரூம் போல். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அப்படின்னு போட்டிருக்கு. நிறையா புத்தகங்கள் இருக்கிற ஒரு ஷாப், புக்ஸ் ஷாப்பா? ஓ இங்கே ஒரு டோர் இருக்குது. ஆனால் அதானே செயின் போட்டிருக்கேன், எப்படி ஓப்பன் ஆகுமான்னு தெரியல. யாரோ வந்து இந்த இடத்த வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. பின்னாடி எதுவும் என்னால் பார்க்க முடியுது அப்படின்றான். அங்கே வந்து ஒரு பெட்டு மாதிரி இருக்குது. யாரோ அங்கே தங்கியிருக்காங்களா என்னன்னு தெரியல. வேறு ஏதாவது வழி இருக்கும், கண்டிப்பாக நம்ம சுற்றி பார்ப்போம் அப்படின்றாங்க. கண்டிப்பாக வேறு ஏதாவது வழி இருக்கும். அண்ட் ஓகே இங்கே இருக்குங்க காபி சென்டரா, ஜெராக்ஸ் காப்பி மாதிரி. அண்ட் டோர் லாக் ஆகிருக்கு. விண்டோ வழியாக போயிட வேண்டியதான். ஓடு. இதெல்லாம் வேறு லெவலுங்க. அப்படி நம்ம க்ரியேட்டிவாக யோசிக்கணும் ஒவ்வொரு விஷயமும். சாவிலாம் கிடைக்காது அந்த மாதிரி. ஓகே ஃபைன், நம்ம டூல்ஸ்லாம் எடுத்தாச்சு. அண்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸாக இருக்குது. ஒருவேளை இது எல்லாமே யூஜினோட தான் இருக்குமோ? கண்டிப்பாக அவனோட தாங்க இருக்கும். ஸோ யூஜின் சொல்லிட்டு இருந்தாங்களா, அவனோட இடம் தான் போல். ஆமாங்க, அவனோட டாக் டேக் இருக்குது, யூஜின் லெடன் அவனோட பேர். ஓகே யூஜின் வந்து ஒரு ஃபயர் ஃப்ளை சேர்ந்தவனா? ஆமாம் கண்டிப்பாக டாமி கூட சர்வ் பண்ணியிருந்தான் ஒரு காலத்தில். ஸோ 2 பேருமே ஃபயர் ஃப்ளையாக இருந்திருக்கானுங்க. எனக்கு ஐடியாவே இல்லை, இதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்குள்ள ரொம்ப டார்க்காக நடந்திருக்கு அப்படின்னா அவங்க சொன்னாங்க. கியூசிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது 3 சோல்ஜர்ஸை கொலை பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நிறைய விஷயம் நடந்துச்சு. அவன் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் எனக்கு சொன்னான். அவனும் டாமியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபெட்ரலாக சேர்ந்தவங்க, ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சிவிலியன்ஸும் கொண்டுட்டாங்க, பொதுமக்களையும். ஸோ இதெல்லாம் நீ கதையை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எனக்கும் ஜோலுக்கும் நடந்த சம்பவம்லாம் எனக்கு நிறைய ஞாபகம் வருது. அவுட் பிரேக்கு அப்புறம் நாங்கள் ரொம்பவே ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அதுவே மாதிரி தான் இருக்குது நீ சொல்கிறது. அதனால தாங்க யாருமே நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறான். பார்த்துருவோம் என்ன நடக்குதுன்னு. இங்கே பாரு அப்படின்றா. இது வந்து டாமி அண்ட் யூஜின் தானே? ஓ அவங்களோட ஃபோட்டோஸா? ஸோ அந்த விக்கு தலைய மாதிரி இருக்கான் பாருங்க, அவன் தான் யூஜின் போல். அண்ட் இந்த சைட் டாமி. டூல்ஸ் நிறைய கிடைக்குது கைஸ் இந்த இடத்துல. மேபி அப்கிரேட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது போல். லைட்ஸ் இருக்குது, ஹீட்டர்லாம் இருக்குது. இந்த பக்கத்தில் எங்கேயாவது ஜென்ரேட்டர் இருக்கும். ஓகே இங்கே ஒரு லெட்டர் மாதிரி இருக்குது, என்னென்னு பார்த்துருவோம். லெட்டரில் யூஜினோட லெட்டர் பார்த்தீங்கன்னா அவளோட கிளேர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபேமிலிக்கு எழுதியிருக்கா, அதாவது அவங்க மனைவி. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு போயிட்டாங்க ஃபயர் ஃப்ளைஸை ஜாயின் பண்ணுறதுக்காக. ஓ இங்கே இருக்கு பாருங்க ஜென்ரேட்டர். யா ஜென்ரேட்டரை பம்ப் பண்ணிடலாம். ரைட் 1 2 and 3 ஃபைன். ஃபைனலி பம்ப் பண்ணியாச்சு. பரவாயில்ல, நல்ல வேலை உள்ள ஜூஸ் இருந்திருக்குங்க, அதாவது ஃபியூல் இருந்திருக்கு. இங்கே பாரு ஒர்க் பெஞ்ச் இருக்குது. ஆல்ரைட் கைஸ், நம்ம கன்ஸை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிடலாம் கைஸ். ஆல்ரைட் கைஸ், நம்ம ஃபைனலி வேறு லெவலில் நம்ம அப்கிரேட் பண்ணிட்டோம். ஓகே ஸோ ப்ரெஸ் எக்ஸ் வைல் ஏமிங் வித் யோர் ஸ்கோப்பா? ஓகே ஃபைன். ஸோ கன்னுக்கு நம்ம ஒன்றும் இல்லைங்க, அந்த ரைஃபிள் கன்னுக்கு ஒரு ஸ்கோப் ஒன்று மாட்டணும். ஸோ அதை வந்து டுட்டோரியல் மாதிரி சொல்லுது. அண்ட் இந்த டோர் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது கைஸ். இங்கே ஏமும் வைக்க மாட்டேங்கிறாங்க கைஸ். ஸோ இந்த சைடு நம்ம போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் லெட்ஸ் கோ. ஸோ டீனாவும் அப்படி தான் போகிறா, அப்போ நம்ம இந்த சைடு தான் போய் ஆகணும். இங்கே பாரு அப்படின்றா. ஓ ஹீட்டர்லாம் வந்து ஒர்க் ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா
இந்த ஃப்ளோரை பாரு அப்படின்றா. கீழே நிறைய விஷயங்கள் இருக்கு போல. லைட் எரியுது, கீழே போய் பார்ப்போமா அப்படின்றா. ஆனால் இந்த வழி இல்லை, வேற வழி ஒன்று இருக்குது, அந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா மேபி கிடைக்கும் அப்படின்றா. ரைட் கைஸ், ஓ ஓகே ஃபைன். இந்த லைட்டை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம். கீழே ஒரு இடம் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலகை டோர் மாதிரி இருக்குது. அதை வச்சு சீக்ரெட் டோரை வந்து மறைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அவன் கீழே என்ன வச்சுருப்பான்னு நீ நினைக்கிற? கண்டிப்பாக இது வந்து ஒரு வேற லெவலில் குகையாக தான் இருக்கும் அப்படின்றா. ரொம்ப கொடுமையான குகைன்னு நினைக்கிறேன். ஆல்ரைட் கைஸ், ஓபன் பண்ணியாச்சு. என்னது இது? செடியாக இருக்குது. ஓ வீடா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செத்து போன வீடு அப்படின்றாங்க. ஓ இடமே பாருங்க, ரொம்ப ஸ்பூக்கியாக இருக்குது கைஸ். ரைட், என்னென்னு பார்த்துருவோம். ஸோ யூஜின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரக் அடிக்ட் போல் அந்த கேரக்டர். அண்ட் ஃபைன். ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் இந்த சைடு வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஃபுல்லாக இந்த இடமே ஃபுல்லாக செடியாக வச்சுருக்காங்க பாருங்க. யாரா ஆக்சுவலாக இந்த யூஜின்னு அப்படி தானே இருக்குது. ஓகே, இங்கே ஏதோ பாட்டில் இருக்குது. ஓ ஓகே ஃபைன். ஆல்ரெடி நம்ம அப்படியே வச்சிடலாம். ஆல்ரைட் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சீனை கட் பண்ண வேண்டிய விஷயங்களா இருந்துச்சு. ஏன்னா அந்த சீனில் வந்து காப்பிரைட் வந்துடும், எனக்கு அடல்ட் இஷ்யூ இருக்கிறதுனால. ஸோ அதனால் நம்ம அதை கட் பண்ணிட்டோம். ஆபியா நம்ம மாறிட்டோம். ஆபி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். ஓகே லெட்ஸ் கோ. ஆல்ரைட், ஸோ ஜாம்பிஸ் இன்ஃபெக்டட். போட்டு பழந்தலாம். ஹெட்ஷாட் வாங்கிக்கோ. அண்ட் உன்னையே போட்டுடலாம். போடு, அவ்வளோதான், வேற லெவல். ஓகே ஸ்டே டவுன். ஓகே நிறைய இடத்துல சவுண்டு கேட்குது. L1 to ஸ்ப்ரிண்டா? ஓகே நிறைய பேர் வரானுங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஆமோஸ் பார்த்தாதுங்க, 5 தான் இருக்குது, அதுலேயே 2 சுட்டுட்டோம். ஆல்ரைட் லெட்ஸ் கோ. ஓ கைஸ், வேறு லெவலில் 4 பக்கம் சவுண்டு கேட்குதுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நம்ம அவ்வளோ சீக்கிரம் ஓடி போயிட்டே இருக்கலாம். ஓ இங்கே வாருங்க, பொழந்துட்டு வரானுங்க. எத்தனை பேரா இருப்பீங்க? ஹர்ட் கீது இருக்குதா? ஜாம்பிஸோட ஹர்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸோட ஹர்ட்னா பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 1000 பேர் இருப்பானுங்க, அந்தளவுக்கு இருப்பானுங்க கைஸ். அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 500 பேராவது இருப்பானுங்க. ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே அவனுங்களாக தான் இருக்கானுங்க. நம்மளை ட்ராக் பண்ணுவானுங்க அவனுங்களோட. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவனுங்களோட ரூட்டு மாதிரி இருக்குங்க, கீழே வேறா. அந்த ரூட்டில் வந்து நம்ம கால் தடை வச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அதாவது இன்ஃபெக்ட் ஆகாத நம்ம கால் தடை வச்சாங்கன்னா அவனுக்கு ஈஸியாக நம்மளை ட்ராக் பண்ணி அதை வச்சு நம்மளை ரன்னர்ஸ்லாம் ஓடி வருவானுங்க பயங்கரமாக. எங்கடா போகுது, இத்தனை பேர் வரீங்களேடா. ரைட், போயிடலாம். ஆக்சுவலாக நான் பாட்டு கண்டமணிக்கு ஓடிட்டு இருக்கிறேன். ஓகே ஃபைன். இந்த வேல் கம்பியெல்லாம் ஏறி குதிச்சு வரானுங்க. ஓகே போயிடலாம். ஃபைன். ஓகே ஆமோஸ், ஹெல்த்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஓகே ஓடலாம். எங்கெங்கெல்லாம் கேப் கிடையாது ஓடிட்டே இருக்கலாம் கைஸ். ஓ மை காட், பாருங்க எத்தனை பேருங்க. அப்படியே நம்ம கியரை வந்து முன்னாடி தான் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கோம். போயிடலாம். ஓகே ஃபைன். லெட்ஸ் கோ. ஆல்ரைட், நம்ம தவழ்ந்துக்கிட்டே போயிடலாமா? அப்படிதான் போயாகணும் ஒரு வழியில். பாருங்க நல்ல வேலை மண்டையை பிடிச்சிருப்பா, ஜஸ்ட் மிஸ்ஸு. துணியோட போச்சு. போச்சுடா, ஒருத்த வந்துட்டு பறந்து வந்துட்டான்டா. ஓ மை காட், பாக்ஸ் விடு. மண்டையை பிச்சிருவான் போல விட்டாக்கா. போடு, எவன்டாவன்? ஓ ஜோலுங்க. ஃபைன் வேற லெவல். நம்ம சீக்கிரமாக ஓடி ஆகணும். ஆல்ரைட், இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க, நான் கவர் பண்ணிக்கிறேன், நீ ஓடு. ஆல்ரைட், ஓடிடலாம். ஓகே த்ரூ ஹியர். ஓ கவர் பண்ணு. இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீசினா பாருங்க, வேற லெவல்ல. ஓகே இந்த வழியாக போகணும் அப்படின்றாங்க. யாரா நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க? ஓ ரைட், லெட்ஸ் கோ. நீ ஓகே தானே? யா ஓகே. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆமோஸ் அண்ட் உள்ளே இருக்குது பாருங்க. ஹெல்த் கிட்லாம் இருக்குது, நிறைய ஹெல்த் கிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்த வந்து இந்த லாட்ஜை எப்படியாவது வந்து அவங்க வேறு லெவலில் பிரேக் அவுட் பண்ணிட்டு வந்துடுவானுங்க. கன்னால் நீ சுட முடியும்ல அப்படின்றா. ஓகே ஃபைன், நம்ம இந்த இடத்த விட்டு போயே ஆகணும், சீக்கிரமாக போகணும் அப்படின்றா. நம்ம எப்படியாவது எல்லாத்தையும் வேறு லெவலில் வார்ன் பண்ணிவிட்டு ஒரு கேங்கை கூட்டிகிட்டு வரணும். ஓகே ஃபைன், முதல்ல நம்ம இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்றான். ஆல்ரெடி கைஸ் பைப் கிடச்சிருச்சு பாருங்க, மீல் அட்டாக்கு. எனக்கு ஒரு ஹெட்ஷாட் வச்சிடலாம். இந்தா வாங்கிக்கோ, போடு, வேறு லெவல். ஓகே டோர் கிட்ட போ அப்படின்றான்.
ரைட். ஸோ எங்கே இருக்கான்னு தெரியல. ஓ இங்கே ஒருத்தர் இருக்கான். இவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் வச்சிடலாம். இந்த வாங்கிக்கோ போடு. வேற லெவல். ஓகே எக்ஸிட் இருக்கு, இந்த வழியாக போங்க அப்படின்றான். ஓகே கைஸ் இது பாருங்க இந்த இடம். ஓ தரம் இந்த வாங்கிக்கோ போடு. வேற லெவல். இந்த உனக்குண்டா வேற லெவல் ஹெட்ஷாட். கைஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோவெல்லாம் சுற்றி பார்ப்பாங்களா, அந்த மலை சுற்றி ஒரு க்ரெயின் மாதிரி இருக்கும் அந்த இடம். ஓ மை காட் போடு. அவ்வளோதான். நிறைய பேர் இருக்கானுங்க கைஸ். இந்த டோர் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வெளியே நிறைய பேர் இருக்கானுங்க. ஓகே ஆமோஸ் சுத்தில். ஓ சுத்தில் இருக்குங்க, ஸ்வாப் பண்ணிக்கலாம். கம்பியோட சுத்தில் வந்து லைஃப் அதிகமாக இருக்கும். ஓகே மேலே ஏதோ ஒரு ஜன்னல் மாதிரி தெரியுது, அதான் நம்ம போக வேண்டிய வழி அப்படின்றாங்க. அண்ட் இதை யூஸ் பண்ணி மேலே ஏறிடு அப்படின்றாங்க. ஓ நம்மளை தான் கூப்பிட்றாங்களா? எங்கடா அவன்? அவ்வளோ கைஸ். ஸோ இந்த சைடு இருக்கான். போயிடலாம் நகர்த்தி விட்டுறலாம். ஓகே அந்த காட்டில் புஷ் பண்ணு அப்படின்றான். நம்ம சீக்கிரமாக உள்ளே போய் ஆகணும். ஓகே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸை நம்ம வந்து பிஸியாக வச்சுக்கணும். ஓ இந்த வாங்கிக்கோ. யாருக்கிட்ட மண்டையில் வந்து அடிக்கிறாங்க. ரைட். ஸோ சாமி பார்த்தீங்கன்னா அதை நகர்த்திட்டு அந்த சைடு போயிட்டு இருப்பான். நம்ம வந்து வேற லெவலில் கவர் பண்ணவனே. கிளிக்கர் வேற வரானா, கிழிஞ்சது போ. போடு. ரேஞ்ச் பத்த மாட்டேங்குது கைஸ். ஆமாம் ரேஞ்ச் பத்த மாட்டேங்குது. கன்று வேறு ஸ்டேபிளாகவே இல்லை கைஸ். ஆக்சுவலாக ஆபிக்கும் அப்கிரேட் பண்ணும் நிறையா. ஓ இங்கே ஒருத்தர் இருக்கான். போடு. நல்ல வேலை. வேற லெவல். ஓகே போடு வாங்கிக்கோ. அவ்வளோதான். நிறைய பேர் இருக்கானுங்க, நம்ம துவம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் கைஸ். ஓகே இங்கே ஒருத்தர் இருக்கான். ஹெட்ஷாட் வச்சிடலாம். இந்த வாங்கிக்கோ. ஓகே இன்னும் கொஞ்ச நேரம் தான் சமாளி அப்படின்றான். ரைட் ஓடு. ஜோல் பாருங்க வேற லெவலில் சுட்டுக்கிறான். வேற லெவல் ஜோல். ஓடு. எல்லாத்தையும் போட்டு பொழந்தாச்சு. மேலேருந்து ஒருத்தர் குதிக்கிறாங்க. ஓகே இங்கே ஒருத்தர் இருக்கான். வாங்கிக்கோ. மிஸ் ஆகிறியா? மிஸ் ஆனால் மட்டும் சுத்திலேருந்து தப்பிக்க முடியாது. ஓகே டாட்ஜ். இந்த வாங்கிக்கோ. வேற லெவல். ஓகே ஃபைன். ஓகே மேலே கூப்பிட்றாங்க, டக்குன்னு போயிடலாம். ஓகே போயிடலாம். ஜோல் பாருங்க சாமியாக சண்டை போட்டான். ஓகே ஃபைன் தப்பிச்சாச்சு. ஓகே ஃபைன் சீக்கிரமா ஓடு. எங்கே நம்ம போயிட்டு இருக்கிறோம்? இந்த வழியாக தான் நம்ம போய் ஆகணும். ஓகே ஜாம்பிஸ் நிறைய பேர் இருக்கானுங்க. எத்தனை பேர் பாருங்க. ஓகே இந்த டோர்ஸ் வழியாக போயிடலாம் அப்படின்றான். சீக்கிரம் அப்படின்றான். ஓ மை காட் நல்ல வேலை பழகையை வச்சு முன்னானுங்க. எத்தனை பேர் பாருங்க சாமி. ஹேய் நான் வந்து டாமி, இவன் வந்து ஜோலு. உன்னோட பேர் என்ன? ஆபி. ஓகே நீ நல்லா தானே இருக்க? யா. அவள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துட்டா. ஓகே நம்ம சீக்கிரம் போய் ஆகணும். எங்கே போகிறது தெரியல. இந்த இடத்துக்கு நம்ம இருக்க முடியாது. என்னோட நண்பர்கள்லாம் அங்கே இருக்காங்க ஒரு மேன்ஷனில் நார்த் சைடில். இந்த ஃபென்ஸ்லாம் வந்து அங்கே நிறையா இருக்குது. பெரிமீட்டரை வந்து செக்யூர் பண்ணலாம். ஓகே இவளோட ஐடியா பற்றியே நம்ம செய்வோம். ஓகே சீக்கிரம் நான் வந்து குதிரையில் போகிறேன், நீ வந்து என் பின்னாடி உட்காரு. சீக்கிரம் வா அப்படின்றான். ஆல்ரைட் ஃபைன் சீக்கிரம் ஏறு. சீக்கிரம் நிறைய பேர் வரானுங்க. ஓ மை காட் துவாருக்கு அத்தனை பேர் கதவை குடைச்சிட்டு வரானுங்க. லிக்கர்ஸ் ரன்னர்ஸ் எல்லாரும் துரத்திட்டு வரானுங்க கைஸ். ஓ மை காட் சரியான டிசாஸ்டர் மாதிரி இருக்கு. இன்னும் எவ்வளோ ரீஜனை வந்து கவர் பண்ணியிருக்கேன் நிறைய தெரியல. ஓகே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போகலாம், நம்ம வேற சைட்ஸில் போனால் அப்படின்றான். ஆக்சுவலாக கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சீனை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா வந்து அதில் சீன் வந்து கொஞ்சம் பல்ஜாக இருந்துச்சு. அண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும். ஜோலும் டாமியும் வந்து இன்னும் வர வேண்டிய இடத்துக்கு சேரல, நீங்கள் வந்து கண்டுபிடிச்சாகணும் அப்படின்றான். ஜோல் இன்னும் வரவே இல்லை, நீங்கள் என்ன பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன்னு எலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டா கைஸ். அவ்வளோ கைஸ் ஃபர்தராக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஜோலுக்கு என்னதான் ஆச்சு. லெட்ஸ் கோ. ஓகே ஜோல் தான் வந்து இந்த சைடு இருக்கானே. ஓகே குதிரையில் போயிட்டுக்கிறான். பாருங்க இந்த ஊரே ஃபுல்லாக ஜாம்பிஸ் தாங்க. ஓ மை காட் எத்தனை பேர் துரத்திட்டு வரானுங்க பாருங்க. அது இந்த பனியில் நல்ல வேலை அட்லீஸ்ட் ஜோலோட குதிரையாவது இந்த பனியில் வந்து வேற லெவல் ஓடுது பாருங்க. போடு வேற லெவல். ஓ ஸோ அவள் சொன்னால அந்த ஃப்ரெண்ட்ஸு ஆபியோட ஃப்ரெண்ட்ஸ் போல் கேங்கு நிறைய பேர் இருக்கானுங்க கைஸ். எத்தனை பேர்த்தடா புல்லட்டில் சுடுவீங்க? அவ்வளோதான் வேற ஓடுறா. ஓவன் வந்துட்டாங்க. ஓவன் வந்து எரிச்சு விட்டான் பாருங்க. ஓடு வேற லெவல்.
ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் வந்து வேறு லெவலில் இன்ட்ரோ ஆகிறானுங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது ஓவன், ஜோல் அவங்க தானே. ஃபர்தராக பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எரிஞ்சிட்டானுங்க, அவ்வளோதான், சாம்பல் ஆயிட்டானுங்க. எல்லோரும் வாங்க உள்ளே போகலாம். ஆல்ரைட், லெட்ஸ் கோ. உள்ளே போகலாம் அப்படின்றாங்க. ஓகே காய்ஸ், ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஆவி வந்து பயந்த மணிக்கே இருக்கா. நீ ஆக்சுவலாக பயப்படுத்திட்டேன் எங்களையா? ஏய் நீங்களாம் என்ன பண்ணிட்டுக்கிறீங்க இங்கே? நாங்கள் நல்லா தான் இருக்கோம், ரொம்ப நன்றி. ஏய் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்றான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேங் வந்து அவங்கள விசாரிச்சுட்டுக்கிறாங்க. நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, உங்க கொன்ன ஆளலை அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்றா. உனக்கு ஐடியாவே இல்லை என்ன நடக்குதுன்னு. நீ எங்கே தான் போன? நான் உன்னை எல்லாம் தேடிட்டு இருந்தேன். யார் இந்த 2 மக்கள் அப்படின்றாங்க. ஸோ நாங்கள் நேற்றுலேருந்து சுற்றிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க, ஜோலும் டாமியும். நாங்கள் ஜஸ்ட்டு இந்த வழியாக வந்தோம், அவ்வளோதான். நீங்கள் எங்கேயாவது தங்கியிருக்கீங்களா? ஆமாம், கொஞ்சம் மணி நேரத்துக்கு போனோன்னா ஹில்லுக்கு பக்கத்தில் இருக்கோம், ரீஸ்டாக்லாம் பண்ணலாம். நீங்கள் அங்கே வந்து தங்கலாம் எங்கள் கூட. ஓ இவ தான் மெல்லா? நான் வந்து டாமி, இது வந்து என் தம்பி, அதாவது பிரதர் ஜோல் அப்படின்றான். ஜோல்னோடனே ஷாக் ஆறானுங்க எல்லாரும். ஏதோ என் பேர் கேட்ட மாதிரி நீங்க ஷாக் ஆறீங்க. ஓ மை காட், ஓ மை காட், என்ன ஷாட்கன் வச்சு போட்டு போட்டான். என்னடா சுடுறா, அப்படிதான் இருக்கு. என்னடா போட்டு பழந்துட்டா. டேய் அட்ரா, என்னடா பண்றீங்க? நோரா எல்லாம் கிளியர் தானே? அவனை மேலே செவத்துக்கிட்ட போடுறா அப்படின்னா. டாமி டீ என்ன சுட்டுட்டா காப்பாத்துனதுக்கு. ஓ இவங்க கொஞ்சம் வெட டீம் போல, அதாவது டேஞ்சரான டீமா இவனுங்க. ஓ மை காட், காலே செதறிடுச்சுங்க. என்னடா சுட்டுட்டீங்க, என்னடா பேசுற? டேய் நீ காப்பாத்துனதுக்கு இப்படிதான் பண்ணுவாங்களா கேங் கிட்ட வந்து? டெரரிஸ்ட் போல இவனுங்க. ஜோல் மில்லர். ஓ இவளுக்கு தெரிஞ்சவன் நினைக்கிறேங்க. இவளுக்கு எப்படி தெரியும் ஃபுல் பேரு? கண்டிப்பா வேண்டியவளா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். யார் நீ அப்படின்னு கேட்குறான். கெஸ் பண்ணு அப்படின்றாங்க. கெஸ் பண்ணி பார்க்குறேன். ரைட், ஸோ வேற லெவலில் சீன் தாங்க. ஆனால் கெஸ் பண்ண முடியறானா? கெஸ் பண்ண உனக்கு வேற ஏதாவது ஸ்பீச் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது சொல்லி தொலை, இல்லைனா இனி முடிச்சிரு, சாவடிச்சிரு அப்படின்றான். ஓ மை காய்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து கண்டிப்பாக இவனுக்கும் ஜோலுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவன் காலை கட்டி போடு அப்படின்றான். ஓகே கைஸ், யார் கைஸ்? யாரா ஆபி? இவனும் பாருங்க, அவனும் ஓவனும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். அவன் பாட்டுக்கு போட்டு டொம்முன்னு சுட்டுட்டாங்க வேற லெவலில். நீ நகரவே நகராது அப்படின்றான். ஓ ஸோ மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட் வந்து கட்டுறா. கால் ரெடி பண்ணுறாங்களா என்ன? முட்டியே பேந்துருச்சுங்க, காலே இல்லை அந்த இடத்துல, பாதியே இத்தனோண்டு ஒட்டிட்டு இருக்குது கைஸ். ஓகே நம்ம எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓ எல்லாம் நகுந்து நில்லுங்கன்னு சொல்கிறாள் அவ. என்ன ஷார்ட் கன் வச்சுட்டு இருக்கிறாளா? ஏதோ எடுத்துட்டு வந்தா. ஓ கால்ஃப் பேட்டு. ஓ மண்டையை போட்டு பொழக்க போறான்னு நினைக்கிறேன் கைஸ். ஓ மை காட், நீ என்னடா பண்ற? நீ வந்து ஒரு லூசு வயசான மனிதனே அப்படின்றான். கிளவா அப்படின்றான். இது நான் சீக்கிரமா முடிச்சிடறேன் போடு. என்னடா போட்டு தலையை உடச்சிட்டா. யாரா நீ? ஓ மை காட், ரொம்ப சிக்கான ஒரு விஷயங்க. எதுக்குடா இப்படி பண்றீங்க? ஓகே கைஸ், ஸோ எலியோட சைனுக்கு நம்ம மாறிட்டோம். அண்ட் எலி ஜோல்னு தேடிட்டு இருக்கிறான். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ஆக்சுவலாக நம்ம எலியா மாறிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம டக்குன்னு போய் ஜோலுக்கு நடந்த சம்பவம் வந்து நம்ம எப்படியாவது அவங்கள பொழந்துடணும். ஏய் ரொம்பவே கொடுமையான சீனுங்க. ஜோலு போட்டு பொழந்துட்டானுங்க அவனு. அவ்வளோதான் நான் ஜோலு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவன் முடிஞ்சான்னு நினைக்கிறேன் கைஸ். ரைட், சீக்கிரமாக போயிடலாம். ஏய் ஷிமர் நீ இந்த இடத்துல இரு, நான் டக்குன்னு போகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓகே டக்குன்னு ஓடிடலாம் கைஸ். ஓடு 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 ஓடு. ஓகே ஓடி போய் அண்ட் கூச்சிடலாம். ஓகே நீ கொஞ்சம் ஓகேவா தானே இருப்ப? எங்க அவன் தான் வேற லெவலில் அடி உரிச்சிட்டு இருக்கிறா போட்டு. ஓகே கைஸ், நம்ம டக்குன்னு போயிடலாம். ஸோ அங்கே தான் தெரியுது பாருங்க, அந்த கீழே அந்த ஒரு வீடு மாதிரி, அந்த வீட்டில் தான் நம்ம போகணும். அண்ட் நம்ம அங்கேருந்து குதிக்க முடியாது இல்லையா? ஓகே, ஸோ இங்கே ஏதோ ஒரு வழி இருக்குது, இதுக்குள்ளே பூந்து போயிடலாம் கைஸ். கமான் லெட்ஸ் கோ.
யாரா இருக்குங்க ஆபி எதுக்கு ஃபர்ஸ்ட் அவளை கொல்லணும் போதான் நம்மளுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏய் ஜோல் டாமி. ஓகே ஸோ ஆமோஸ் எடுத்துடலாம். ஆமோஸ் அவன் பாருங்க கத்திட்டு இருக்கிறான். ஓகே 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 அவங்கள போட்டு பொழதலாங்க அந்த வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா. சவுண்ட் எங்கேருந்து வருது அப்படின்றா. ஓ மை காட். ஜோல் வந்து கீழே கிரைஸ் இன் பெயின் அப்படின்னு போட்டிருக்கான். அழுதுட்டு இருக்கிறான் நம்ம அவன் வழியில். ஏய் ஏன்டா மை காட். ஓகே கீழே தான் சவுண்டு கேட்குது. டக்குன்னு போயிடலாம் கமான் கமான் கமான். எலி போட்டு பொழந்துறியா அது. பாருங்க போட்டு கொத்திட்டு இருக்கிறான். ஏய் ஐயோ மண்டை ஓப்படாய் வேற லெவலுங்க. போச்சுரா தடுத்துட்டான். கண்ணை அப்படியே அடி நீட்டிட்டு போடு. அவ்வளோதான் வேற லெவல். கொன்று நிறைய பேர் இருக்கானுங்க. என் கையை விடுங்க அப்படின்றாங்க. ஓமை காட் டாமிக்கு அடி விழுந்திருக்கு. போச்சுரா இவ்வளவு மாட்டிக்கிட்டாளா. நம்மள அவளை பிடிச்சாச்சு அப்படின்றான் அவனுங்க. யாரு நீயே நீ என் கையால தான் சாவ போற அப்படின்றா. அவ தெரியல எப்படி வந்தாலும் தெரியல. உள்ள இருந்து வந்துட்டா. கேங் ஏதாவது இருக்கானுங்களா போய் பாத்தீங்களா அப்படின்றான். நம்ம இந்த இடத்த விட்டு போயே ஆகணும் இல்லைன்னா ஃபுல்லா ஒரு டவுனே நம்ம பின்னாடி இருக்கும் அப்படின்னு ஓவன்னு சொல்றான். நம்ம முடிச்சாச்சு. உனக்கு இதான் வேணுமா சொல்லு. இப்பவே நீ இதை முடிச்சிரு இல்லைன்னா நான் வந்து முடிச்சிருவேன் அப்படின்றான் ஓவன். Oh my god guys என்ன உடமாட்டா போல கொத்திட்டே இருக்கிறா இவன் முன்னாடி. ஜோல் எந்திரி அப்படின்றான். மூஞ்சியே இல்லைங்க பாவங்க அவன். ப்ளீஸ் அவனை அடிக்காத அப்படின்றவன். Oh my god வேணாம் போடு. ஓ மை காட் மண்டை ஓப்பன் ஆயிடுச்சு. கடைசி அடி அவள்தான் முடிஞ்சான். ஓ மை காட். ஓ கைஸ் பாருங்க அந்த பிரல் சீன் ஆகி எச்சியாடா துப்புற. டேய் யாரா நீலாம் கண்டிப்பா உன்னை கொல்லதாண்டா போறேன் அப்படின்றான். என்ன கன் எடுத்துட்டு வரான். பாவங்க எலி வந்து பயங்கரமா அழுகுறா. ஆக்சுவலா எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்குங்க. என்னடா சீன் இது அப்படின்னு இருக்குது. உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்றா. அவனுங்களாம் பாருங்க இவளே கொல்ல வரானுங்க. அவனுங்க யாரும் தடுக்கிறானுங்க இவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. பாவங்க. ஓ மை காட். ஸோ எல்லாத்தையும் அவ பார்த்துட்டா. ஓ மை காட் போச்சுரா மூக்கு உடச்சிட்டான். ஆல்ரெடி என் மூக்கு உடஞ்சுதான்டா இருக்கு மறுபடியும் மூக்கு உடச்சிட்டானுங்க அப்படின்னு இருக்கு. யாரா இருக்குங்க வேற லெவல் சீனுங்க. அவ்வளவுதானா ஜோல் இனிமே வரமாட்டான். ஓ மை காட் செத்துட்டாங்க அடிச்சடி அந்த மாதிரி. ஏய் டீனாவோட வயசு எலி அப்படின்றா. நீ மன்னிச்சிரு அப்படின்றா. ஏய் ஜெசி உனக்கு கீழே தான் இருக்கா நீங்க சீக்கிரம் வா அப்படின்றான். ஓ இவ உயிரோட தாங்க இருக்கா. அவன் தான் செத்துட்டான். ஓ பாவங்க. சை எப்படி வாருங்க ரொம்ப சேடான சீனுங்க கைஸ். என்னடா இது வேற லெவல்ல. ஏடா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எமோஷனை போட்டு ரொம்ப நல்லா தட்டி வீசியிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜோல் இருக்கிற வரைக்கும் வேற லெவல் சீனா இருந்துச்சு. இப்போ என்னடானா ஜோலே இல்லாத மாதிரி பண்றானுங்க. ஆக்சுவலா எலி வந்து ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணனால ஜோலுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஒரு சீன் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டானுங்க போல. ஆக்சுவலா நாட்டி டாக்ஸ் வந்து வேற லெவல்ல கொடுத்துருக்கலாம். ஜோலுக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருந்துருக்கலாம். ஏதாவது ரலியில அவனுக்கு இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்கானுங்க. 2013 அப்புறமா அவ்வளோதான் 10-11 வருஷத்துக்கு அப்புறம் இப்படிதான் கிரியேட் பண்ணி வேற லெவல்ல ஜோல் கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு கொடுத்துட்டானுங்க போல நாட்டி டாக்ஸ். ஓகே கதவுக்கு வெளியே யாரு டாமி. ஸோ டாமிக்கு எதுவும் ஆகல எலிக்கும் எதுவும் ஆகல. மெயினா ஜோலை தான் டார்கெட் பண்ணி கொண்டிருக்கானுங்க. ஸோ அது யாரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்மளுக்கு தெரியும் நினைக்கிறேன். கைஸ் பொறுத்திருந்து பார்ப்போம். உள்ள வரலாமா நானு அப்படின்றா. யா ஆக்சுவலா அவ தூங்கவே இல்லைங்க. அவ ஃபுல்லா அழுது அவ அந்த கண்ணு ஃபுல்லா கருவெளிகள் விழுந்து அந்த மேக்கப் பாருங்க எப்படி போட்டுருந்துருக்கானுங்க அன்சேல. ஓகே டாமி வந்து பாத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஏதோ கொண்டு வந்திருக்கான். கண்டிப்பா இவ சாப்பிட்டுருக்க மாட்டேன். இவளுக்கு சாப்பாடு தான் ஏதோ கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம அந்த டேபிள்ல வைக்கிறான் பாருங்க. ஓகே ஸோ மரியா வந்து சொன்னா இந்த மாதிரி சாப்பிட்டியா இல்லையான்னு பார்க்க சொன்னான். அதனால தான் சாப்பாடு கொண்டு வந்தான். அவன் நம்மளை நிப்பாட்ட முடியாது. ஆபியை பற்றி தான் அவள் பேசுகிறா. நம்மளை தடுக்க முடியாது அப்படின்றா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு டீம் இருக்கானுங்க. ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் இருக்கானுங்க. அவங்க யாருன்னே தெரியல.
would be leaving Jackson vulnerable. ஸோ நம்ம ஜாக்சனை வந்து அப்படியே விட்டுட்டு போக முடியாதுல்ல. டாமியா பேசுறேன் இப்படி. So they just get to get away with this? ஸோ இது நாம அப்படியே விடுறதா என்ன? Nobody wants. யாரும் அப்படி நினைக்கல. ஆனா அதுதானே நடக்குது. What if we get hit by hunters again? ஸோ ஹண்டர்ஸ் வந்துட்டானுங்கன்னா என்ன பண்றது? அவ்வளவுதானே நீ சொல்லுவ. If it were you or me. ஸோ இதுவே நம்ம 2 பேரா இருந்திருந்தானா இந்த சிச்சுவேஷன்ல ஜோல் வந்து சியாட்டிலே தாண்டி இருப்பான் தெரியுமா? Fucking would be. Well, we don't உனக்கு even know தெரியாது சியாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. அவங்க எந்த ஊருக்காரங்களும் தெரியல. நீ தானே சொன்ன வாஷிங்டனை சேர்ந்தவங்க அப்படின்னு. அது மட்டும் எனக்கு நம்மளுக்கு பத்தாதுல்ல. ஒருவேளை WLF-ஆ இருந்தாங்கன்னா என்ன பண்றது? நம்ம இங்க இப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்கிறோம்? இப்ப என்னதான் பண்ண போறோம்? அவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி எலியும் விட்டோம். செம்ம காண்டில் இருக்கா உங்களுக்கு தெரியுமா? I'm leaving tomorrow. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாளைக்கு நான் போறேன் அப்படின்றா. And if you want to come with me, great. நீ என் கூட வரதா இருந்தா ஓகே, இல்லைன்னா நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. you have no idea. ஆக்சுவலா நீ என்ன ஐடியா பண்ணிருக்கன்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பேசு. Large that group. ஒருவேளை நம்மளுக்கு தெரியாது அவங்க எவ்வளோ பெரிய குரூப், எவ்வளோ வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலா நான் கேரே பண்ணிக்கல. You can't talk me out of this. ஆக்சுவலா நீ வந்து இதெல்லாம் என்னைய சமாதானமே படுத்த முடியாது நீ என்னதான் சொன்னாலும். அவ ஒத்துக்க மாட்டாங்க கைஸ். கண்டிப்பா நம்ம ஆபி எப்படியாவது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா எலி. Give me a day to talk to ஸோ இனி எனக்கு வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் கூட மெரியா கிட்ட நான் பேசிட்டு நான் சொல்றேன். some folks you can spare. ஓகே. ஸோ சில ஃபோக்ஸும் வந்து வேற லெவலில் உங்க கூட வருவாங்க. சப்போஸ் அவன் வேண்டான்னு சொல்லிட்டான்னா Something out. நான் வேற ஏதாவது கண்டிப்பாக யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். One day, ஜஸ்ட் 1 day, ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணு please. ப்ளீஸ்ன்றான். அவசரத்தில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், அது வந்து ஃப்ளாப்பாக தான் போகும். கண்டிப்பாக வேற லெவலில் ஒரு பிளானோட நம்ம ஸ்கெட்ச் போட்டோம்னா அவங்க யார் ஏதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லியும் டாமியும் ரொம்பவே வேதனையில் இருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கே அப்படி தான் இருக்குது. ஜோல் போனது வந்து என்னால் அக்செப்டே பண்ண முடியல கைஸ். வேற லெவலில் என்னடா இது இப்படி ஆகிப்போச்சுன்னு இருக்கு. கடைசியில் அவனும் எவ்வளோ சமாதானப்படுத்த முடியுமோ அவ்வளோ சமாதானப்படுத்திட்டு போயிட்டாங்க. ஆல்ரைட் கைஸ், ஃபர்தராக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் விடிஞ்சிருச்சு. அவன் ஒரு நாள் சொன்னான்ல, அந்த ஒரு நாள் ஆயிடுச்சு போல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அவன் என்ன ஓகே சொல்லிட்டானா இல்லையா போறக்கு? ஓகே, இவன் எங்கே இருக்கா? எலிதானே? ஆமாம், எலிதான் காட்டுறானுங்க. அவங்க ரொம்ப அழுதுட்டு இருக்கிறான். எந்த சைடு இருக்கான்னு தெரில. அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குங்க இந்த இடம். ஓகே, ஜோல் மில்லர். ஆல்ரைட் கைஸ், ஸோ அவரை வந்து ஜோலை வந்து புதைச்சிட்டாங்க, பரி பண்ணிட்டாங்க. அவரோட பரி கிரேவியார்டு கிட்ட தான் அவன் அழுதுட்டு இருக்கிறான். ரொம்பவே சோகமான சீனு. எதுக்குடா அப்படின்னு ஆகிப்போச்சு கடைசியில். ஸோ அவங்க ஆக்சுவலாக ஜோலும் டாமி பேட்ரோல் போகாமல் இருந்தாலே இது நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ ஆப்பி கரெக்டாக சொன்னா பார்த்தீங்களா, ஜோல் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு. டாமி அவர் ஏதோ ஒன்று இருக்குங்க, போதான் நம்மளுக்கு தெரியும். ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி அவனால் முடியல, டாலரேட் பண்ணவே முடியல. நான் எப்படியாவது நான் வீட்டை செக் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறமா நான் போயிடுறேன் அப்படின்றா. சில விஷயங்கள் நான் எடுக்க வேண்டியது இருக்கு ஓகேன்றா. ஆல்ரைட் கைஸ், ஸோ இந்த எபிசோடு வந்து ரொம்பவே சென்டிமெண்ட்டாக முடிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். அண்ட் ஃபர்தராக நம்ம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அந்த பெல் ஐக்கனை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஐ ஹோப் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. Until then, bye.